ஒண்ணு மட்டும் நான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்துக்கிட்டதை சொல்றேன். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருந்தால் உங்கள் பேரை அவரே பெருமைப்படுத்துவார். நீங்க உங்க பேரெல்லாம் பெருமைப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த குப்பைக்கு நடுவில் இருக்கிறவனையும் கொண்டு வந்து ராஜாக்கு மத்தியில் உட்கார வச்சிருவார். அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது. எங்கேயோ ஒரு மூலையில ஆடு மேய்ச்சிட்டு இருக்க கொண்டாந்து எருசலேம்ல ராஜாவா உட்கார வச்சிருவார். உழுதியிலிருந்து தூக்கி எடுத்து கொண்டாந்துருவார். இன்னைக்கு கடைசி காலத்துல மனுஷர் தற்பிரியராக இருப்பாங்க. 2 தீமோத்தேயு 3:1-2 வாசிங்க பாப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். ஃபர்ஸ்ட் என்னது? கடைசி காலத்தின் அடையாளத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னது? தற்பிரியம். இந்த கலாச்சாரத்தெல்லாம் மாத்தணும். எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். நாம இன்னைக்கு வந்து நிக்கிறோம், என்ன நாமத்துல நிக்கிறோம்? இயேசுவின் நாமத்துல வந்ததுனால தான் மரியாதை. இந்த புல்பிட்டுல இயேசுவின் நாமத்துல வரலன்னா இவங்க என்ன ஏத்துவாங்களா? ஏத்த மாட்டாங்க. நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் இயேசு என்கிறதான நாமம், இயேசு என்கிறதான தேவன். அவரை முன்னிலைப்படுத்துறதுக்கு தான் நாம இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நடக்குது? அற்புத அடையாளங்கள் அவங்கள முன்னிலைப்படுத்துறதுக்கு. பாருங்க என்கிட்ட என்ன அற்புதம் இருக்கு, என்ன அடையாளங்கள் நாங்க செய்யறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றக்கூடியதான அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சு. வசனம் சொல்லுது, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள்.